திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். அமெரிக்காவில் திடீரென சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் கலிஃபோர்னியா சாண்டியாகோ குலுங்கியது. அமெரிக்காவில் ஏப்ரல் 14 அன்று மதியம் திடீரென சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கலிஃபோர்னியா மாகாணத்தில் சாண்டியாகோ உள்ளிட்ட பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ரிக்டர் அளவு 5.2 என இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது. சாண்டியாகோவில் இருந்து சுமார் 97 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பகுதியான ஜூலியன் என்னும் பகுதி நிலநடுக்கத்திற்கு மையமாக இருந்து என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதுவரை நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன, ஏதேனும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா என்பது பற்றி விவரங்கள் ஏதும் வெளியாகவில்லை. ஆனால் ஒப்பீட்டளவில் 5.1 என்ற ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் சாதாரணமாக சொல்லப்பட்டாலும் எதிர்பாராத நேரத்தில் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுத்தக்கூடியது என்று கூறப்படுகிறது. பழைய கட்டிடங்கள், தரமற்ற முறையில் உள்ள கட்டிடங்கள் இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படலாம். மக்கள் தொகை நெருக்கம் குறைவாக உள்ள பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் கலிஃபோர்னியா மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு இருக்கிறது. அமெரிக்காவில் ஏப்ரல் 14 அன்று மதியம் திடீரென ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக கலிஃபோர்னியா மாகாணத்தில் சாண்டியாகோ உள்ளிட்ட பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தினால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்றதை பற்றி தெளிவான விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆனாலும் கூட அதுக்கான வழிமுறைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதுவரை நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்று தெரியப்படவில்லை. உயிரிழப்புகள் ஏதாவது ஏற்பட்டு இருக்கா, அதை பற்றிய விவரங்களும் எதுவுமே வெளியாகவில்லை. ஆனால் ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது 1.5 என்ற ரிக்டர் அளவு நிலநடுக்கம் சாதாரணமானதாக சொல்லப்பட்டாலும் எதிர்பாராத நேரத்தில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு கூறப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.